அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இங்க பாரு. டேய் பூசணிக்கா மாட்டியா, என்னத நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்க ஒரு சூப்பர் பெயிண்டிங்க பார்த்தப்பா. நானு என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்ல. அதனால தாக்கி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பொழந்துட்டீங்க வாய. இத கொண்டு போய் செவுத்துல ஆணி அடிச்சு மாட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இந்த பெயிண்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு அந்த மகாராஜா அப்படியே தத்ரூபமா உயிரோட இருக்க மாதிரி இருக்கு. சரி வாங்க, நாம உட்கார்ந்து டிவி ப்ரோகிராம பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான புது புது ப்ரோகிராம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சமோசா ஒன்னும் ருசியா இல்ல. வேற ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஏன் சீலிங் ஃபேன்ல போய் தொங்கிட்டு இருக்க? உன் பக்கத்துல யாரு நிக்கறாங்கன்னு பார்த்து அவங்கிட்டயே கேளு. நான் நினைச்ச மாதிரியே பேய். நான் தான் ரங்கநகரோட மகாராஜா, ராஜா ரங்காச்சாரியா. நான் அதோ அந்த அரண்மனையில தான் வாழ்ந்துகிட்டு. அட, என்னால இதை நம்பவே முடியலையே. பெயிண்டிங்ல இருந்த ராஜா எப்படி வெளியில வந்தாரு சொல்லுங்க. எனக்கு இப்ப பயமா இருக்கு. என் மண்டையை வெடிச்சிட போல இருக்கு. காப்பாத்துங்க. அட, எதுக்காக இந்த அளவுக்கு அவசரப்படுறீங்க? பேசிட்டு போங்க. விட்டுருங்க விட்டுருங்க. மோட்டு, நாம இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கோம்? நீங்க எல்லாரும் ரங்கநகரி ராஜ்யத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க ராஜாவை சந்தோஷப்படுறதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாயை மூடிட்டு நாங்க சொல்றதை மட்டும் கேட்கணும், என்ன சரியா? டேய் தொப்பி தலையா, எனக்கு குதிரை மேல சவாரி பண்ணலாம் சுத்தமா தெரியாது. சமோசா சாப்பிடுற போட்டி வச்சுக்கினா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். சமோசா சமோசான்னு பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ நான் சொல்றத பண்ணலன்னா உன்னை சாப்பிட பசியோட சிங்கம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கத்துக்கிட்ட போறியா இல்ல நீ சொன்னதை பண்றியா? போ சண்டை போடு. அங்க இருக்கிற சிப்பாய் இருக்காரே, அவர் இது வரைக்கும் யார்கிட்டயும் தோத்ததே இல்ல. கெட்டியா பிடிச்சுக்கோ, சண்டை ஆரம்பிக்க போகுது. எங்க இருந்தாலும் நல்லா அட இருக்கணும். மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. யோ சொட்ட கஜ கஜா, அவனுக்கு ஒழுங்கா குதிரையா ஓட்ட தெரியாது. அப்படி எப்படி போய் ஜெயிச்சுட்டு வருவா? நம்ம தான் போய் ஏதாவது பண்ணணும். ஏய், ஆரம்பிங்க. டேய் பூசணிக்கா மாட்டியா, என் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா போட்டியை ரசிக்கிறீங்களா? டேய் சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. ஆஹா, இந்த ஈட்டியே இவ்வளவு வெயிட்டா இருக்கு. என்னால 2 கையால தூக்க முடியலையே. அடடா, அற்புதம், பிரமாதம். சாபாஷ். ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. அப்படியே ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். என்ன வேலை இருக்கும்? யாரா நீங்க? அம்மா, எவ்வளவு பேர் ஆயுதங்கள். அம்மா, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்.
ரொம்ப டைட்டா இருக்கு, என்னால இழுக்கவே முடியல. இப்ப என்ன பண்ணி நான் இதை அடிக்கிறதுன்னு தெரியலையே. மறுபடியும் ட்ரை பண்ணு, இல்லனா பசியோட இருக்கிற சிங்கத்தோட குண்டுக்குள்ள போயிடுவேன். என்னென்னமோ பண்றேன்டா. காமெடி பண்றதை நிப்பாட்டிட்டு அம்பு எறிகிற வழிய பாரு. அந்த பையன் இஷ்டத்துக்கு விடுப்பா, அவன் ரொம்ப நல்லா பண்றான், காமெடியா இருக்கு. குடு ஆக்கோ ஜாக்கோ பக்கடோ. அட 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 அட, என்ன ஒரு பிரமாதமா கலக்கிட்ட. இந்த உன்னோட பரிசு. ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்போ நீங்க ரெண்டு பேரும் அந்த கொரில்லா கிட்ட சண்டை போட்டாகணும். எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒண்ணா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஏதாவது செய் மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியல. நீ ஏதாவது சொல்லு பார்த்தலும். ஐடியா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் குரங்கு குப்பா. இந்த இதை புடி புருசாடி. இங்கி பங்கி ஜாக்கி ஜாக்கி பிண்டா வாங்கி பாத்து அதிர்ச்சில பாட்டு வர மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் சாப்பிட எனக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசி தாங்க முடியாது, சாப்பிட சீக்கிரம் ஏதாவது கொடுங்க. இதை எடுத்து கொடு. சரிங்க மகாராஜா. பத்துலு, இப்ப நாம என்ன பண்றது? ஐடியா. சீக்கிரம். ஆடா ஆடா ஆடாடா, என்ன ஒரு புத்திசாலித்தனம், பிரமாதப்படுத்திட்டான். இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். மீதி விளையாட்டு நாளைக்கு நடக்கும். ஆஹா, சூப்பர் ஐடியா. இந்த மாதிரி ஐடியா என் மூளைக்கு மட்டும் ஏன் எட்டலனே தெரியல. ஷோ, சத்தமே போடாம அமைதியா போய் ராஜா பக்கத்துல இருக்கிற அந்த பிரஷ நம்ம ஆட்டைய போடணும். அட அட அட, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப நன்றி மகாராஜா. அடே வீங்கன மண்டையா, இப்ப ராஜா வந்து கனவுல தாண்டா மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசுறதா தப்பா எடுத்துக்காத. எப்படியாவது அந்த பிரஷ ஆட்டைய போடு. அட அட அட, என்ன ஒரு திறமசாலிப்பா. பத்துலு, அவருக்கு நன்றின்னு சொல்லு. இப்ப பிரஷ் எடுக்கிறே இல்ல உன் வாயை பிடிச்சு கடிக்கவா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடைக்காது பத்துலு. மகாராஜா உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லவே மாட்டியா? சீக்கிரம் சொல்லு. அட அட அட, என்ன ஒரு திருட்டுத்தனம்.
அடடா பிரமாதம், எவ்வளவு அழகா திருடுனீங்க. அதற்கான பரிசு இந்தாங்க. மோட்டு நிக்காம ஓடி வா. நல்லா இருக்கு. இந்தாங்க இந்தாங்க, பரிசை வாங்கிக்கங்க. மோட்டு இங்க இருந்து 16 கிலோமீட்டர் நம்ம ஓடி ஆகணும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சீக்கிரம் ஓடி வா, சீக்கிரம். நில்லுங்க, நில்லுங்க. டயர்டா வாங்கிட்டு போங்க. ஐடியா நில்லுங்க. கட்ட ரப்பன்கா. போலாமா வேணாமா? வாடா வீங்கன வாயா வா. ஆஹா சூப்பர், ரொம்ப பிரமாதமான பரிசெல்லாம் கிடைச்சிருக்கு. இனிமே வாழ்க்கை முழுக்க நாம கஷ்டப்படவே வேண்டாம். ஏய் சீக்கிரமா இந்த கேட்ட மூடிடலாம்டா. ஏய் ஜாலியோ ஜிம்கானா. ஆஹா இது அழுகுறியாட்டா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த பிரஷும் டூப்ளிகேட் தான். இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்து அங்கேயே வச்சிடு. டேய் வேணாம்டா வேணாம்டா. அட 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 அட.